ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். இங்கே என்னென்ன செடியெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, குட்டியாக வெண்டைக்காய் இப்போ 2 வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மக்காச்சோளம் குட்டி குட்டியாக இருக்குது. இது புதினா, இது வந்து மாதுளை செடி இப்போ தான் சின்னதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, நான் தக்காளி பச்சாவே சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறங்களா ஒன்று தான் பழுத்திருக்கு, அது எனக்காக பழுத்திருக்கு போல, நான் ஊருக்கு வந்திருக்கிறதுக்காக. மற்றதெல்லாமும் பழுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது, பட் ஆனால் இன்னும் பழுக்கலை. எனக்காக ஒன்றும் பழுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ பச்சை மிளகாய் செடி, இது செவுத்து ஓரத்தில் இங்கே ஜாதி மல்லி செடி இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே அதுவாக வந்திருக்கு, அது தானாக வந்தது, இது யாரும் வைக்கலை. அதனால் ஆனாலும் காயெல்லாம் இப்போவே அந்த செடியிலே பாருங்களேன் எத்தனை காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இந்தளவுக்காச்சும் காய வச்சிருக்கு, சந்தோஷம். அடுத்து வந்து பப்பாளி மரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பப்பாளி பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வில்லேஜ்னாலே ஒரு செம்ம ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளவரு ஐயோ என்னோடய ஃபேவரெட். மைசூர் மல்லிங்க, டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் வச்சுட்டு போவேன். இங்கே பார்த்தீங்களா நெல் பயிர். இந்த கழனி வந்து எங்களுதில் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது. அங்கேருந்து தேங்காய் வந்துருந்துச்சு, அதே ஆட்டையை போட்டுன்னு வந்துட்டேன். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா சில்லுன்னு காற்று, இயற்கையான காற்று, பசுமையான செம்ம ஃபீலுங்க. இதெல்லாம் கனகாமரம் செடிங்க, நிறைய பூ பூத்துருக்கு. யார் இப்போ எல்லாம் பறித்து வைக்கிறா, எப்போவாச்சும் ஒரு டைம் பறிப்பாங்க டைம் இருந்தால். இது வந்து கொடிமல்லி. உங்கள் சைடில், உங்கள் ஊர் சைட்லலாம் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில. கொய்யாக்காய் பார்த்தீங்களா, மாதுளைக்காய் இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வரப்போ பறிக்கிறோம், சாப்பிட்றோம். அதே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அதேமாதிரி பப்பாளி பழமும் பார்த்துருச்சுன்னா அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெத்தலை செடி பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், பிடுங்கிட்டாங்க. இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து துளசி செடி, எல்லாருக்குமே தெரியும், நிறைய இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்ட இது வந்து சீத்தாப்பழம், அது இன்னும் காய் வைக்கலைச்சதா, சின்ன செடி. செம்பருத்தி பூ பார்த்தீங்களா, நான் இருக்கெல்லாம் அங்கேயும் இருக்குது, இங்கேயுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி பூ. நல்லாயிருக்கு பார்க்கவே. வில்லேஜ்னாலே ஒரு தனி ஃபீல் தான். இங்கே பார்த்தீங்களா ரோஸு, மை ஃபேவரட் பிங்க் கலர். இங்கே பாருங்கள் நிறைய பச்சை மிளகாய் செடி இருக்குது. நல்ல பச்சை மிளகாய் பழுத்ததாகவே இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு. நானே வீடியோ இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக எடுக்க முடியல, கோச்சிக்காதீங்க. இப்போ தெரியுதா, ரோஸ் அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் வச்சுருக்கு. சூப்பர். அப்படியே கத்திரிக்காய் செடியிலேருந்து பறித்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேட். இங்கே பார்த்தீங்களா சேனக்கிழங்கு செடி. இந்த இலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறது, இதில் தண்ணி ஊற்றுனா ஒட்டவே ஒட்டாது, உருண்டுகிட்டே இருக்கும். அதெல்லாம் அப்போல்லாம் விளையாடிட்டே இருப்பேன். இப்போ நானாக வீடியோ எடுத்துகிட்டு மொபைல் கையில் பிடிக்கணும், உங்களுக்கு சரியாக பண்ணி காமிக்க முடியல, இருங்க ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஓடுதா. இப்படி தான் அடிக்கடி இந்த இலைக்கிட்ட போய் விளையாடிட்டே இருப்பேன். ஆனால் அந்த கிழங்குலாம் எனக்கு பிடிக்காது, இந்த இலையை ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, ஜாலியாக இருக்குங்க அது மாதிரி விளையாடுறது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாழை மரம் பார்த்தீங்களா, இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு, இனிமேல் பெருசாகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வெயில், உங்களுக்காக வீடியோ எடுக்கணும் காமிக்கலாங்கிறதுக்காக இப்படி வந்தேன். ஓகே பாய், லைக் பண்ணுங்கள்.